Okay, now let's continue with our subject that we have been studying on from Luke 23. ஆனால் இப்பொழுது லூக்கா 23 இருந்து தொடர்ந்து நம்முடைய பாடத்தை நாம் பார்ப்போம். Okay, and a great multitude of people followed him, and women who also mourned and lamented him. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். But Jesus, turning to them, said, "Daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourselves and for your children." அவர் சொல்லுகின்றார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். For indeed the days are coming in which they will say, "Blessed are the barren wombs that never bore, and breast which never nursed." இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியம் உள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். For indeed the days are coming in they will begin to say to the mountains, "Fall on us," and to the hills, "Cover us." அவர்கள் மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். For if they do these things in the green wood, what would be done in the dry? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். See, we are going to concentrate now on this particular verses here, where Jesus, he was betrayed in the night, he was taken to the high priest's house, he was beaten there. இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்படுகிறார், பிரதான ஆசாரியன் வீட்டுக்கு இரவிலே கொண்டு செல்லப்படுகின்றார், அடிக்கப்படுகின்றார். They would rip him out of his clothes and whip him. அவருடைய ஆடையை களைந்து அவரை சாட்டையினால் அடிக்கிறார்கள். And then he was sent for crucifixion. பிறகு சிலுவையில் அறையும்படியாக அனுப்புகிறார்கள். So he is almost so weak, and when they beat him, it's not like an ordinary small whip that we use for these animals or something that like that. அந்த சாட்டையினால் அடித்தாருங்க நம்ம சொல்லும் பொழுது சர்க்கஸ்ல இருக்க அந்த மிருகங்களை அடிக்கிற அந்த சாட்டை கிடையாது. This whip was one thick, ஒரு கைப்பிடி இருக்கும், அது 9 பிரிவுகளாக பிரிந்திருக்கும். and those 9 strips you find, at the end of those 9 strips there would have small hooks, nails, anything that they could think of sharp to அந்த tear a 9 person. பிரிவுகளிலே ஒவ்வொரு முனையிலும் ஒரு இரும்பு துண்டோ அல்லது ஒரு எலும்பு துண்டோ அல்லது ஒரு கல்லோ ஏதாவது அதை முடி போட்டு வச்சிருப்பாங்க. Something, these people are so cruel, they just wanted to do the worst type of, give them the worst type of punishment to these criminals, so that whatever they could find sharp, they would put it on the end of those. ஆகவே அந்த குற்றவாளிகளை அவ்வளவு கொடுமையாக அவர்கள் தண்டிக்க விரும்புவதனால அவங்களுக்கு கைகளுக்கு கிடைத்த எது இருந்தாலும் அதை வைத்து அவர்கள் அடிப்பார்கள். See friends, when Pilate told them, "Why don't you just take and kill him yourself, take Jesus and kill him yourself, because you all are coming and complaining about some issues that has got to do with your worship, with your system of worship, I don't understand that, why don't you take him?" They said, "No, we are not supposed to kill." பிலாத்து என்ற கவர்னர் சொல்றாரு, நியாயாதிபதி, என்னங்க உங்க சட்டம் உங்க பிரமாணத்தோடைய மீறினாருன்னு தானே சொல்றீங்க, அப்ப நீங்களே அவரை கொண்டு போயிட்டு தண்டனை கொடுக்க வேண்டியதானே, எங்கிட்ட ஏன் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நாங்க அது எங்களுடைய வழக்கத்தின்படி அவனை தண்டிக்க எங்களால முடியாது அப்படின்னு சொல்றாங்க. See friends, the Jews method of killing was stoning to death. யூதர்களுடைய ஜனங்களை மரணத்துக்குள்ளாக்குவது தூக்கு போடுறது கிடையாது அல்லது சிலுவையில் அறைவது கிடையாது, அவர்களை கல் எறிந்து கொல்லுவார்கள். In many places, many laws we seen, if the untouchable people come out, they will stone them. Where a woman is caught in adultery, they will stone them. Stoning was a common method of punishing criminals. சில ஆட்கள் தொடவுவதற்கே தகுதியற்ற ஆட்களை கல்லெறிந்து கொள்வார்கள், விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடித்தவர்களை கல்லெறிந்து கொள்வார்கள். இப்படி அவர்களுக்கு பிடிக்காத எந்த குற்றத்தை செய்தாலும் கல்லை எறிந்து சாவடிப்பது தான் அவங்களுடைய வழக்கம். But here the prophecy about Jesus was that he was going to carry a cross, that he was going to die, be crucified. ஆனால் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா, அவர் நமக்காக சிலுவையில் அறையப்படுவார். When Moses, when Moses was leading the people out and coming through the wilderness, suddenly you see, because of the disobedience, snakes came. Snakes was allowed by God to come and sting them, and many people were dying there.
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வராரு. கொண்டு வந்து அந்த வனாந்திரத்தின் வழியாக போகும்போது அப்பவும் கீழ்ப்படியாமல் இருக்காங்க. கீழ்ப்படியாத போது அவர்களை தண்டிப்பதற்கு பாம்புகள் வருது, வந்து ஜனங்களை கொத்துகிறது, ஜனங்கள் சாகிறார்கள். And people were crying out and saying, Moses, pray to God, ask God to deliver us. அப்பொழுது மோசே நோக்கி அழுகுறாங்க, மோசே எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, பாம்புகள் எங்களை கடிச்சு நாங்க சாகுறோமே. And God told Moses, he said, he didn't say I'll heal them. ஆனா அதற்கு பதிலாக ஆண்டவர் நான் அவர்களை சுகமாக்குவேன் என்று சொல்லவில்லை. But he gave Moses, he gave a commandment to Moses to do something. ஆனால் அதற்கு பதிலாக வேறொரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். He told Moses, go out of the city side, where out of the camp where people are staying, put a wooden pole there and put a bronze serpent there. அவர் சொல்றாரு, இந்த கூடாரெல்லாம் அமைச்சிருக்கோமே அதற்கு வெளியிலே அதற்கு புறம்பாக இருக்கின்ற இடத்திலே ஒரு கோலை, நீ மரத்திலே ஒரு கோலை செய்து அதன் மீது பாம்பின் உருவத்தை வை என்று சொல்கிறார். And he said, when the people are stung by the serpent, when they look up to that serpent, they will be healed. ஜனங்கள் பாம்பினால் கடிக்கப்பட்டு சாகிந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மரத்தில் இருக்கின்ற வைக்கப்பட்ட அந்த வெண்கலத்தில் செய்யப்பட்ட அந்த பாம்பை இவங்க பார்க்கும் பொழுது சுகமாகறாங்க. I've seen in hospitals, in doctors' rooms, in their consultation rooms and all that. I don't know how it came into that. I didn't study about that. But anyhow, I've seen a pole there with a snake. That is a symbol that they have there. மருத்துவமனைகளில் டாக்டருங்களுக்கெல்லாம் வந்து அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அவங்க கிளினிக்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு நீட்டு கொம்பு இருக்கும், அது மேலே அப்படியே வளைஞ்சு ஒரு பாம்பு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? டாக்டரோட இதில் பார்க்கலன்னா எப்பயாவது போனீங்கன்னா பாருங்க. In the doctor's car also, when they write doctor, டாக்டரோட கார்ல கூட பின்னால் அது போட்டிருப்பாங்க. They'll have one symbol like that there. அப்படி ஒரு அடையாளம், அந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பாங்க. ஒரு கோல் இருக்கும், அது மேல வளைஞ்சு ஒரு பாம்பு இப்படி நிக்கும் மேல. Anyhow, I don't know. ரெண்டா பிரிஞ்சு இருக்கும் அந்த பாம்பு. I don't know how it came to them. இந்த பைபிள்ல இருக்குது எப்படி அவங்களுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. I should study about that. அது குறித்து கொஞ்சம் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். Okay, anyhow, we find when God told Moses to do it, he did that. ஆண்டவர் மோசேக்கு இதை செய் என்று சொன்ன பொழுது அவன் செய்தான். And the people, he told the people, when the snake bites you, just look up to that snake. ஜனங்களை பார்த்து அவன் சொல்றான், பாம்பு உன்னை கடிச்சதா, உடனே அந்த வெண்கலத்தில் நான் செய்து வச்சிருக்கேன், மரத்தில் வச்சிருக்கேன் அந்த பாம்பு, அதை பாருங்க. Now just imagine, already they are bitten by a snake. He is telling them to look at another snake. யோசித்து பாருங்க, ஏற்கனவே ஒரு பாம்பால கடிக்கப்பட்டிருக்காங்க, அவங்கள பார்த்து நீ இன்னொரு பாம்பு பாருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? But that add a meaning, a significance there. ஆனால் அதற்கு பின்பாக ஒரு அர்த்தம் ஒளிந்திருக்கின்றது. Jesus, when he died on the cross, what was done was they took him out of the city, because they will not crucify any criminal inside the city. இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது நகரத்துக்குள்ள அவரை வந்து சிலுவையில் அறையில, நகரத்துக்கு வெளியே சென்று தான் அவர் சிலுவையில் அறையிறாங்க. A pole was there on the mountain. அது மாத்திரமல்ல, மலையின் மீது ஒரு கொம்பு இருக்குது. And on that pole he was hanging there. அந்த கொம்புல தான் அவர் தொங்கணும். People from anywhere can just look up to Mount Calvary and see him there. அங்க இருக்கின்ற அந்த மலை மீது, அந்த கல்வாரி மலை மீது இருக்கின்ற அந்த சிலுவையை, அந்த மரத்தை ஜனங்கள் பார்க்க முடியும். They could see Jesus hanging there, Jesus whom sin was put upon. He was not a sinner hanging there, but he was there hanging there when our sin was put upon him. இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் பாவியாக தொங்கவில்லை, பாவம் செய்ததனால் அவர் தொங்கவில்லை, நம்முடைய பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டு அதன் நிமித்தமாக அவர் அங்க தொங்கிக் கொண்டிருக்கிறார். He didn't go to the cross as a sinner, but on the cross he became sin. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவியாக தொங்கவில்லை, பாவமாக மாற்றப்பட்டு தொங்குகிறார். Our sin was placed on him, and we as sinners standing down looking at him, we are sinners and looking up at that sin, that image of sin standing there. When we look up to him and believe in him and say save me, we are saved. நாம் பாவிகள் அங்கே கீழே நின்று இருக்கோம், நம்முடைய பாவத்தை சுமந்து அவர் சிலுவையில் இருக்கிறார். அவரை பார்த்து நம்ம சொல்றோம், இயேசுவே நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லும் பொழுது அவருடைய ரத்தம் நம்முடைய பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. See friends, that's why I told you, after Genesis 3:15, every incident, everything that God allowed to be, or God intended to be in the Bible, everything was taking us nearer to the redemptive work of God.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை நிறைவேற்ற அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் அதனுடைய நிறைவேறுதலாக மாறிக்கொண்டே வருகிறது. See, so many things were happening around at that time there. அந்த நாட்களிலே अनेक காரியங்கள் அவர்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. In Abraham's time, lots of people were living. Abraham was not the only man living on the earth. ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது அவன் மட்டும் தனியா வாழல, அவனுக்கு நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. In Moses' time, so many things was happening in Egypt. So many things were happening around there. மோசேயின் காலத்துல अनेक காரியங்கள் எகிப்தில் நடந்தது, अनेक காரியங்கள் அது அவர்களை இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற நாடுகளிலே நடந்தது. But why those stories are not inside the Bible? Because what was leading to the redemptive work, only those incidents connected with that, or those people connected with that, or those stories connected with that was put into the Bible. அவ்வளவு காரியங்கள் எல்லாம் நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய காரியங்கள் எங்கெங்க நடந்ததோ அதை மட்டும் தான் பைபிள்ல போட்டிருக்கு. Because God wanted us to get the picture of that redemptive work. ஏனென்றால் தேவன் அந்த மீட்பின் திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். And that is why we find here when Jesus was carrying the cross and going, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது he seen the people crying, and it says here verse 28, the 27-28, a great multitude of people followed him, and women who also mourned and lamented, they cried. I told you, all the Jews did not convict Jesus and say crucify him. It was mostly the southerners, mostly the religious fanatics. ஆகவே ஏற்கனவே நான் சொன்னேன், இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னது எல்லா யூதர்களும் கிடையாது, குறிப்பாக தென் பகுதியை சார்ந்தவர்கள் சொன்னாங்க. அதிலும் குறிப்பாக மத வெறியர்கள் மட்டும்தான் சொன்னாங்களே தவிர மற்றவங்க இல்லை. ஏனென்றால் இங்கே பார்க்குறோம், பெண்கள்லாம் அழுகுறாங்க இல்லையா, இயேசுவை நினைத்து அழுகுறாங்க, அவங்கள கொலை செய்ய சொல்லியிருப்பாங்க. Many people would have received a miracle from Jesus. ஏனென்றால் திரள் கூட்டமான ஜனங்க நிறைய பேர் அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. What happened about those 5,000 men who ate at Jesus' meeting? இயேசு கிறிஸ்து மலை மேல 5 அப்பம் 2 மீனை வச்சு 5,000 பேருக்கு போஷித்தார். அந்த ஆண்கள்லாம் என்ன? What about those women? What about those children? அவங்களோட வந்த பெண்களை பற்றி என்ன, பிள்ளைகளை குறித்து என்ன? See, they all have received a miracle. எல்லாம் அற்புதத்தை பெற்றாங்க, அற்புத சாப்பாட்டை சாப்பிட்டாங்க. And now they are crying and said, what is happening? We thought he's a prophet. We thought he's going to deliver us from the Romans. We thought he's going to save us. But today he is hanging like this. ஜனங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவர் தான் தீர்க்கதரிசி நினைச்சிருந்தோம், இவர் தான் நம்முடைய மீட்பர் நினைச்சிருந்தோம், ரோம் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை செய்யறவர் நினைச்சிருந்தோம், ஆனா இவரை போய் சிலுவையில் அறையறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. And most of those people were just common ordinary people who are not scholars of the scriptures. அந்த ஜனங்கள் எல்லாம் வேதத்தை அறிந்தவர்கள் அல்ல, சாதாரண பொது ஜனங்கள். So they didn't know what was happening really. Innocently they are crying there. ஆகவே அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஆகவே உண்மையாகவே அவங்க அழுகுறாங்க. But Jesus looks at them, even though he is in pain, even though his body has been torn in the night, bleeding all night, and now whipped there, he's coming, like almost dead. He's carrying that cross and coming, but yet he takes time to stop and look at those women. அந்த பெண்கள் ஓலமிட்டு அழும் பொழுது அந்த இரவு முழுவதும் இயேசு அடிக்கப்படுகிறார், அவருடைய தோல் கிழிக்கப்படுகிறது, பலவீனமாக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு குற்றுயிரும் குலையுயிருமா போய் கொண்டிருக்கும் பொழுது கூட திரும்பி பார்த்து அந்த ஜனங்களுக்கு சில வார்த்தைகளை அவர் சொல்றார். See, he is not saying, don't cry, you're sinners, I'm taking on your sin. He is not saying that. அவங்கள பார்த்து எனக்கா நீங்க அழ வேண்டாம், நீங்க எல்லாம் பாவீங்க அப்படின்னு சொல்லல. Because of you only I am suffering. உங்களால தான் நான் வந்து சிலுவையில தொங்கறேன். He didn't scold them or curse them. அவர்களை திட்டவோ அவர்களை பற்றி எரிச்சலா எதுவும் சொல்லல. In fact, he went one step further and telling them, daughters, I'm suffering, I know it, but the suffering that you're going to go through is worse than that. அப்ப அவர் சொல்றாரு, நான் வேதனைப்படுறது நல்லது, பரவாயில்லம்மா, ஆனா நீங்க வேதனைப்பட போறது அதை விட மோசமா இருக்கும். See, he says here, but Jesus turning to them says, daughters of Jerusalem. இயேசு திரும்பி அவர்களை நோக்கி எருசலேமின் குமாரத்திகளே என்று சொல்லுகிறார். Jesus came for the land of Israel, came for the Jews. இந்த யூதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். But they turned away. ஆனால் அவர்களோ முகத்தை திருப்பி கொண்டார்கள். And with all that anguish, all that pain, the pain of them suffering is greater than the pain that he is going through right now. தான் அனுபவிக்க போகின்ற வேதனையை காட்டிலும்
இவர்கள் அனுபவிக்க போகின்ற வேதனை எவ்வளவு பெருசுன்னு அதை நினைச்சு இவர் வருத்தப்படுறார். He says, do not weep for me, but weep for yourselves and for your children. 28ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். He is talking about a spiritual death here, a spiritual separation, a spiritual agony here. இயேசு கிறிஸ்து பேசுவது அவர்களுடைய சரீர மரணத்தை குறித்து பேசல, ஆண்டவர் விட்டு பிரிக்கப்படுகிற ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசுகிறார். And after that, if you read Jewish history, you know how much of trouble they have gone through. அதற்கு பிறகு நீங்க யூத சரித்திரத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு துன்பங்கள், வேதனைகள், உபத்திரவங்களை அனுபவித்தார்கள் என்று உங்களுக்கு And they தெரியும். are still going through it. இப்பொழுது நடந்துதான் இருக்குது But யூதர்களுக்கு. yet God's hand is upon that small country. That Israel is such a small country, smaller than Tamil Nadu, I think. It's so small, but big, powers are not able to destroy it. இன்றைக்கும் அந்த யூதர்கள் நாடு இஸ்ரேல் இன்றைக்கு நம்ம சொல்றோம். அந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட சின்னது ஒரு நாடே. இந்தியாவில் ஒரு பகுதி தான் வந்து தமிழ்நாடு, ஆனால் அது ஒரு பெரிய நாடே. இஸ்ரேல் ஒரு நாடு, ஆனால் அதனுடைய பரப்பளவு தமிழ்நாட்டை விட சின்னது. ஆனால் உலகத்தில் இருக்க பெரிய நாடுகள் கூட அதுகிட்ட நெருங்க முடியல. God's protection is ஏன் still தெரியுமா? there. தேவனுடைய பாதுகாப்பு. வாக்குத்தத்தம் பண்ணார் இல்லையா, கீழ்ப்படியாம இருந்தா கூட வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதை காப்பாத்துறாரு. See, God kept them in one of the best places in the center of the world. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், தேவன் அவர்களை மிக சிறந்த இடத்துல, சொல்ல போனா உலகத்தின் நடு மையத்தில் அவங்களை வச்சிருக்காரு. So that people can see when they obeyed God, they were blessed, and when they disobeyed God, what happened to them. ஆகவே உலகம் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் கீழ்ப்படிந்த போது ஆசீர்வாதத்தை பெற்றார்கள், கீழ்ப்படியாத போது சாபத்தை அனுபவித்தார்கள். If we read First Kings and right from the book of Samuel, First Samuel, Second Samuel, Kings and Chronicles, if we read, we see every time they disobeyed God, they went against the will of God, they were beaten by the heathens, by other kings, they were taken into captivity, but when they came back and cried to God, they came into peace. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 1 நாளாகவும் 2 நாளாகவும் 1 சாமுவேல் 2 சாமுவேல் இதெல்லாம் படிக்கும் பொழுது எப்பெல்லாம் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். ஆனால் கீழ்ப்படியாத பொழுது புறஜாதியின் மக்களாலும் புறஜாதி அரசாங்கங்களாலும் அரசுகளாலும் அடித்து நொறுக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டார்கள். The suffering that the Jews went through was terrible. அந்த யூதர்கள் அனுபவித்த வேதனையை வந்து சொல்லி கூட முடியாது, அவ்வளவு வேதனைப்பட்டாங்க. In the Old Testament it was because of the Egyptians, because of the Persians, because of the Babylonians. பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம், எகிப்தியர் மூலமாக, பாபிலோனியர் மூலமாக, பாரசீகர்கள் மூலமாக, பர்சியர்கள் மூலமாக. In the New Testament the Romans. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ரோமர்கள் மூலமாக. And then after that Hitler. அதற்கு பிறகு ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிட்லர் என்ற Germans. ஜெர்மானிய நாட்டை சேர்ந்தவர். Okay, like that so many people we can go on and on and on and on. இப்படி நம்ம வந்து கணக்கு சொல்லிக்கினே போலாம். Yesterday one sister asked me, sister, so many things you were telling, but how come even the Jews after seeing all this still they haven't accepted Jesus? Why they didn't understand? Because you were explaining so many things, that we can understand how he was comparing the Christian and the Jewish religion, all that. How come they don't understand, they haven't accepted? அப்போது ஒரு சகோதரி சொல்றாங்க, யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க, அவங்க கீழ்ப்படியாகும் போது எப்படி தண்டனை அனுபவிச்சாங்கன்னு சொல்றீங்க, கீழ்ப்படிந்த போது எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் மேசியா அவருடைய வாழ்க்கை அவர்களுடைய சந்ததிக்காக தான் வந்தாருன்ட்டு நீங்க சொல்றீங்க, இவ்வளவு தெரிஞ்சும் இன்னும் அவங்க அறியாமையிலே எப்படி இருக்கிறாங்க? And then I said, the moment they open the New Testament, the first book, Matthew, chapter 1, verse 1, the first sentence, if they really read it, and they research on that itself they would have got saved. அப்போ நான் சொன்னேன், பைபிள் இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷங்களில் முதல் சுவிசேஷம் மத்தேயு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படித்தாலே அதை புரிஞ்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கை மாறிடும். It says here, the book of the genealogy of Jesus Christ, the son of David, the son of Abraham. அதில் என்ன பார்க்கின்ற மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. From Abraham the Jewish history started. ஆபிரகாமில் இருந்து தான் யூதர்களுடைய வம்ச வரலாறே ஆரம்பிக்குது. And then David was the king of the ruling in the golden age. அதுக்கு பிறகு தாவீது என்பவர்
அவருடைய அரசாட்சி காலமானது பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. And these two people they honored the most, even till today they are praying, send the son of David, send us the son of David. இன்னைக்கும் அந்த பெரிய பெரிய அந்த ராஜாக்களை சொல்றாங்க, தாவீது எங்களுக்கு அனுப்புவோம், தாவீது ராஜாவை எங்களுக்கு அனுப்புவோம், அதுக்கப்புறம் தாவீதின் குமாரன் ஆகிய தேவன் எங்களுக்கு அனுப்புவோம். See, the moment when I said, then she asked me, why sister, even though it's so clear here, why they didn't do it? அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, இவ்வளவு தெளிவா போட்டு அவங்களுக்கு ஏன் ஒன்றும் புரியல? I said, in everything that however clear it is, Satan has something there, or maybe they, for them not to understand something is allowed there, I don't know, but something is there. அப்ப நான் சொன்னேன், எவ்வளவு தெளிவாக நம்ம பைபிள்ல சொன்னாலும் சரி, விளக்கம் சொன்னாலும் சாத்தான் அவங்களோட மனக்கண்களை மூடி வச்சிருந்தா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. See, even today we are talking about Jesus rose again, he seated at the right hand of the Father, nobody seen. Why Christians still are worshipping idols? இன்னைக்கு நம்ம சொல்றோம் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவங்க சிலையை வணங்கின்னு இருக்காங்க. Why they are worshipping saints? ஏன் இன்னும் பரிசுத்தவான்களை வணங்கின்னு இருக்காங்க? The Bible calls every person that believes in Jesus a saint. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். When Paul writes, when Peter writes, when they write the epistles, they say this to the saints at this church, to the saints at that church. பேதுருவும் யாக்கோபு போன்றவங்க எல்லாம் இந்த கடிதத்தை நிருபத்தை எழுதும்போது என்ன சொல்றாங்க? பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. That's why I tell you. ஆனா அவங்களுக்கு ஒரு சில 10-15 பரிசுத்தவான்கள் அது மட்டும் தான் அவங்களுக்கு பரிசுத்தம். That's why I tell you, read the epistles, study the epistles to grow up spiritually. ஆகவே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நிருபங்களை படிக்கணும். But for them, எங்க இருந்து ஆரம்பிக்குது நிருபங்கள்? From the book of Romans it starts. ரோமர்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து தான் நம்ம படிக்க மாட்டோம். For them saints, today's people, saints means they have certain rules, like that person should have died, and after he died he should have shown his vision to somebody should have seen that vision and got healed, some miracles like that, some rules they have like this. இந்த பாரம்பரிய மதத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள்லாம் ஒரு சில சட்ட திட்டங்கள் வச்சிருக்காங்க. அதெல்லாம் நடந்தா தான் அவங்க பரிசுத்தவான். அதாவது அவங்க செத்த பிறகு அவங்க யாருக்காவது காட்சி கொடுத்துருக்கணும், தரிசனமாக கொடுத்துருக்கணும், அந்த தரிசனத்தை பார்த்தவங்க ஒரு சிலர் சுகம் அடைஞ்சிருக்கணும். இப்படி ஒரு சில லிஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்க பரிசுத்தவான். First of all, friends, when we die, we don't come as a spirit to give any kind of a vision to anybody. முதல்ல காரியம், நம்ம செத்த பிறகு நம்ம ஆவியா ஒன்று பரலோகம் இல்லை நரகம், இங்கே ஊரில் எங்கேயும் சுற்றின்னு இருக்க மாட்டோம். யாருக்கும் நம்ம வந்து தரிசனம் கொடுக்க மாட்டோம். That is not our work. தரிசனம் நம்ம கொடுக்கிறது நம்முடைய வேலை இல்லை, கர்த்தர் கொடுப்பார். The spirit is not allowed to be on this earth. ஆவியானது இந்த பூமியில் இருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. Okay, that itself is a wrong. அதுவே முதல்ல பெரிய தப்பு. And so once one goes wrong, you put a dot in the wrong place and start wrong line, every line is wrong. கோடு ஆரம்பிச்சு ஒன்று ஆரம்பிக்கும் போது கோணை ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும்? எல்லாமே முதல் கோணல் முற்றும் கோணல். Once it goes crooked, you don't know where it will go also. If it's straight, you know straight. கோடு போடும்போது கரெக்டா போகும். அப்படி கொஞ்சம் வளைஞ்சுன்னு வச்சுங்க, அப்படியே போயிட்டு எங்கேயோ போயிட்டு ரங்கநாதபுரம் நாளா we don't know where it will go and end. எங்க போய் நிக்கும் நமக்கு தெரியாது. So that is what is happening. இப்படி தான் இது நடக்குது. See, for one incident here, it was written by Matthew, a tax collector. So even that they would say, what, a tax collector is writing something and you think we are going to take it, accept it as scripture? இந்த மத்தேயு எழுதினது யார் தெரியுமா? வரி வசூல் செய்றவர். அப்ப நினைச்சிருப்பாங்க இந்த வரி வசூல் செய்றவர் எழுதுறாரு, அதை நாங்க படிக்கணுமா? Because for a Jew he is a sinner. யூதர்களுக்கு வரி வசூல் செய்றவனே ஒரு பாவி. They don't like him because he is working for the Romans. ஏன் அவங்களுக்கு பிடிக்காதுன்னா அவர்களை ஆட்சி செய்கின்ற ரோமர்களுக்காக அவங்க வேலை செய்தாங்க. And if the Romans tell them to collect one gold coin, he'll collect 2 gold coins, one for himself, one for the Romans. ரோம அரசாங்கம் சொல்லும் ஒரு தங்க நாணயம் வரி வசூல் பண்ணுவான்னு அவன் என்ன பண்ணுவான்? 2 பண்ணிட்டு ஒன்னு அவன் பாக்கெட்ல போட்டுக்குவான். அதனால அவங்களுக்கு பிடிக்காது. So starting itself, what he is going to tell us? இப்படிப்பட்டவன் நம்மளால வெறுக்கப்பட்டவன் நம்மளுக்கு வந்து நிருபத்தை எழுதுறான். And then in that genealogy you'll find about some women who are non-Jews and their background is not a good background. அதற்கு பிறகு இயேசுவினுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது சில பெண்களும் அதுல இருக்காங்க. அவர்கள் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. So see, these kind of excuses the devil allows or the devil magnifies it, but actually if you study it, God had a reason for it there that they don't see, but they magnify these things and that's how they are misled, and that is what is happening in the church today. இதை அவர்கள் இந்த புரியாத சில காரியங்களை பெருசுபடுத்தி
எது முக்கியமோ அதை அறிந்து கொள்ளாமல் இந்த சின்ன விஷயத்துக்காக வழி விலகி செல்றாங்க. அதே தான் சர்ச்சிலையும் இன்னைக்கு நடக்குது. For one small example, I'll tell you, Rahab. ராஹாப் என்ற ஒரு பெண்ணுடைய பேர் அங்க இருக்குது. The Bible says she's an harlot. பைபிள் சொல்லுது அவர் ஒரு விபச்சாரி அப்படின்னு. I don't know why she became an harlot. ஏன் அவர் ஒரு விபச்சார தொழிலுக்கு வந்தான்னு தெரியாது. Okay, all I know is that she was a harlot there. பைபிள்ல போட்டுக்குது அவர் ஒரு விபச்சாரி. But you see, when Moses sent 12 people into the land of Canaan to go and to spy it out, 10 people came with a bad report. மோசே இஸ்ரவேல் தேசத்தை அந்த கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கு 10 வேவுக்காரர்களை உளவாளிகளை அனுப்புறாரு. 12 people he sent, 10 12 பேர் அனுப்புறாரு. அதுல 10 பேர் வந்து முடியாதுங்க, அது ரொம்ப கஷ்டமான இடம் சொல்லிட்டு they came and said, we look like grasshoppers in their eyes. அது அவங்க சொல்றாங்க அவங்க ராட்சசம் போல இருக்காங்க, அவங்க கண்ணுல நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கோம். See friend, they went as spies. இவங்க எதுக்கு போனாங்க? உளவாளிகள், CID. They didn't walk publicly for everybody to see, oh Israelite person, ஒரு உளவு பண்றவன் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறான், அப்படியே எல்லாருக்கும் எதிர நான் தான் ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னு வருவானா? If they had to see them, they would kill them. அப்படி அவர் தெரிஞ்சிச்சுனா அங்கே சாவடிச்சிடுவாங்க. So they are saying we are looking like grasshoppers in their eyes. That itself was a lie. அப்போ உன்னுடைய பார்வையில் நீ வந்து வெட்டுக்கிளி பரவாயில்ல, அவனுடைய பார்வையில் நான் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தேன் எப்படி நீ சொல்ற? அவன் உனக்கு சொன்னானா? They spoke lies. அதனால பொய் சொல்றாங்க. They spoke unbelief. இரண்டாவது அவங்க அவிசுவாசத்தை பேசுறாங்க. They caused the people to tremble there and become weak there. மூன்றாவது இவர்கள் சொன்ன காரியத்தினால ஜனங்களுடைய உடலை நடுங்க வச்சிட்டாங்க. The faith was just loosened up there. அங்கே அவர்களுக்கு இருந்த விசுவாசம் குன்றி போகின்றது. But what did Rahab say? ஆனால் ராகாப் என்ன சொல்றா? She is looking at those 2 spies that she hid there. தான் ஒளித்து வைத்த அந்த 2 உளவாளிகளை குறித்து என்ன சொல்றா? She said, I heard about your God, how he saved you. அந்த உளவாளிகள் கிட்ட இவ சொல்றா, யாரு? ராகாப் என்ற விபச்சாரி. She said, உங்களுடைய கடவுளை குறித்து நான் கேள்விப்பட்டேன். How your God brought you out. எப்படி அவர் எகிப்து தேசத்துல உங்களை கொண்டு வந்தார் எனக்கு தெரியும். Brought you across the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்தீங்க. We heard about your miracles. உங்கள் தேவன் செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டோம். And we know this land was already given into your hands. When you come to inherit it, please save me. அப்போ சொல்றா, நீங்க இந்த தேசத்தை சண்டை போட்டு மீட்க போறேன்னு சொல்றீங்களே, ஆண்டவர் ஏற்கனவே இது உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க உள்ள வரும்பொழுது என்ன கொஞ்சம் நினைவு கூறுங்க, என்ன வந்து வெட்டிடாதீங்க, சாவடிச்சிடாதீங்க. They said we cannot do it, it's not possible. ஆனா உளவாளிகள் என்ன சொல்றாங்க? 10 பேரு முடியாது. They came through the Red Sea. யார் அவங்க? சிவந்த சமுத்திரத்தின் வழியா வந்தவங்க. They ate the manna every day. மன்னா ஒவ்வொரு நாள் சாப்பிட்டவங்க. They drank the water from the rock. அந்த கன்மலையில இருந்து வந்த தண்ணீரை குடிச்சவங்க. They ate the quails. அது மாத்திரமல்ல, காடை வானத்திலிருந்து விழுந்த காடையை சாப்பிட்டவங்க. Every day they are walking through. Nobody died out of hunger, nobody died out of sickness or weakness. ஒவ்வொருவரும் ஆரோக்கியமா நடக்கறாங்க, ஒருத்தரும் வியாதியால சாகவே இல்லை. But this woman only heard. I don't know how much she heard. நேரா பார்த்தவங்க கதை இப்படி இருக்குது, ஆனா இவ வந்து வெறும் கேள்விதான் பட்டா. That is why God gave us such a great privilege of coming into the genealogy. Her son only was Boaz who married Ruth. ஆகவேதான் அவளை இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தில் அவருடைய பெயரை இணைத்து அவளுடைய வம்சத்தில் வந்தவன் தான் போவாஸ், போவாஸின் வம்சத்தில் வந்தவன் தான் இயேசு கிறிஸ்து. Boaz, her son, married Ruth. போவாஸ் யாரை கல்யாணம் பண்றா? ரூத்தை கல்யாணம் பண்றார். See friends, how God honors faith. That is what we are talking about. It's not about religion, it's not about the church you go to, it's not about the certificate you have, it's about what you speak, what you have in your heart. ஆவே எந்த சபைக்கு போறீங்க, எங்க நீங்க சர்டிபிகேட் வாங்குனீங்க, அதெல்லாம் முக்கியம் இல்ல. நீங்கள் எதை விசுவாசித்து எதை பேசுறீங்க அதுதான் முக்கியம். That is what was happening to every woman here. இதுதான் ஒவ்வொரு பெண்ணுக்கு இங்க நடக்குது. Okay, so maybe on a women's day I'll teach you about that. ஒருவேளை இன்னொரு வருஷம் வரும் பெண்கள் தினம், அப்ப வந்து ரொம்ப அதிகமா பேசுறேன் பெண்களுக்கு. Okay, even about Bathsheba you can see it says that Bathsheba, the wife of Uriah, who was the wife of Uriah. பத்சேபால் நான் பார்க்கறேன்ல, பத்சேபால்னா உங்களுக்கு ஞாபகம் வரும், தாவீது விபச்சாரம் செய்த ஒரு பெண் பத்சேபால். அவளுடைய கணவன் பெயர் உரியா. Why must God mention that? He could have just said, he got this person through Solomon, through Bathsheba and finished. Why should he say, who was the wife of Uriah? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கான்? தாவீதின் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா?
அப்படி சொல்லாம தாவீதின் மனைவியாகிய Solomon was born through சாலமோனுடைய தாயாகிய பத்சேபாள் உரியாவினுக்கு மனைவியாக இருந்தவள். See, but they leave off. அல்லது உரியாவுக்கு மனைவியாக இருந்த பத்சேபாள் மூலம் தாவீது சாலமோனை பெற்றெடுத்தான். You know, actually what was happening, that David sinned, not Bathsheba. இங்கே பத்சேபாள் பாவம் செய்யல, ஏன்னா அவ வீட்டுல தான் இருந்தா. ஆனா தாவீது தான் பாவம் That செய்தார். was war time. All the men should have been in the battlefield. அது சண்டை போடுகின்ற நேரம், போர்க்களத்துக்கு அவன் போயிருக்கணும். And then David was a king. அது மாத்திரமல்ல, தாவீது ஒரு ராஜா. If he says bring that woman, she has to come. அந்த பெண்ணை பார்த்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வாப்பான்னு சொன்னா வந்திருக்கலாம். But here they don't, the Jewish people never emphasize the sin of David. ஆனால் யூத ஜனங்கள் தாவீதுனுடைய பாவத்தை வலியுறுத்தி சொல்லல. But God seen it. ஜனங்க சொல்லாவிட்டாலும் கர்த்தர் அதை பார்த்தார். Every time they said David our golden king, David our great king, the son of David, all they said, it was like always remember what mistake that he did. அவர்கள் ஒவ்வொரு முறையும் எங்கள் மாபெரும் ராஜா தாவீது, மாபெரும் சக்கரவர்த்தி ராஜா தாவீதுன்னு சொல்லும் பொழுதும் கர்த்தர் என்ன பார்க்கிறார், அவன் செய்த அந்த குற்றத்தை பார்க்கிறார். And even that sinner David I took and used. மேலும் அப்படி பாவம் செய்த அந்த தாவீதையே நான் எடுத்து பயன்படுத்துறேன். You know why? Because the Jews were so fanatic about the law. They said we keep this law, we keep this law, we keep this law. And every time God was saying you cannot keep the law, you cannot keep the law, you cannot keep the law. You are failures. That is why I am coming to fulfill the law. ஒவ்வொரு முறையும் யூதர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிரமாணம், இந்த சட்ட திட்டங்கள், இதை நாங்க பின்பற்றுறோம் மாறுதட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றார், அதை உன்னால பின்பற்ற முடியாதுப்பா, நீ தோல்வி அடைவ, நான் தான் உங்களை சரிப்படுத்த முடியும். Abraham failed. ஆபிரகாம் தோற்று போனான். Moses failed. மோசே தோற்று போனான். David failed. தாவீது தோற்று போனான். Every prophet failed. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தோற்று போனார்கள். Every king failed. ஒவ்வொரு ராஜாக்களும் தோற்று போனார்கள். Every priest failed. ஒவ்வொரு ஆசாரியர்களும் தோற்று போனார்கள். But one perfect person came. He came as a forefather. He came as a prophet. He came as a priest. He came as a king. And he is that Jesus. ஆனால் ஒரே ஒரு நபர்தான், அவர் தீர்க்கதரிசியாக வந்தார், முற்பிதாவாக வந்தார், ராஜாவாக வந்தார். அவர்தான் அவருடைய வழியிலே வந்த ஆள்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. And that is why Jesus looks at these women and says, daughters of Jerusalem, do not weep for me, but weep for yourself and your children. You do not know what was offered to you. You just reject it and see what is going to happen. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளே, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம். என்ன உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நோக்கி பாருங்கள். Something so great a salvation we learnt in Hebrews, no? So great a salvation. தேவன் மாபெரும் ரட்சிப்பை குறித்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். It is offered before you. இது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Today friends, whoever is watching me, today we are crying for Jesus. We are, some people are holding the cross and walking on the road. No need for all that. Cry for yourself, cry for yourself, cry for your sins and ask God forgiveness and become right with God. சில ஜனங்கள் ரொம்ப அவங்க தாழ்மை நினைத்து கொண்டு இயேசுக்காக அழுகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிலர் இன்னும் கொஞ்சம் அதிமேதாவிகள் இயேசு இது மாதிரி ஒரு பெரிய சிலுவையை செய்து அதை வச்சு ரோட்ல தூக்கின்னு போயின்னு இருக்காங்க. நீங்க அதை தூக்கவும் வேணாம், இயேசுக்காக அழவும் வேணாம். இயேசு சொல்றாரு, உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுவுங்க. Jesus never asked you to take the cross. சொல்லப்போனா இயேசு உங்களுக்கு சிலுவை எடுத்துன்னு போன்னு சொன்னாரா? He would not have taken the cross. அவர் அந்த சிலுவை எடுத்துன்னு போக சொல்லவே இல்லை. No, he would not have taken it if we have to take it. நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் அதை தூக்கி செல்வோம் என்றால், அவர் அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லையே. Because we could not do it. That is the repeatedly that the truth is coming up in the Bible. Because we cannot, because the law was not sufficient. We needed, grace. நம்மால் அது முடியாது, பிரமாணத்தால் அது முடியாது. ஆகவே தான் நமக்கு கிருபை தேவைப்படுகிறது. அந்த கிருபை இயேசுவின் மூலமாக வருகிறது. That's what Jesus is telling these women, cry for yourselves, cry for your children. இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஸ்திரீகளே, நீங்கள் உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்க. One of the accusations that they brought up for Jesus was he said if you break this temple, we will build it up in 3 days. இன்னொரு காரியத்தை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த தேவாலயத்தை நீங்க இடிச்சிருங்க, அதை நான் 3 நாள்ல கட்டிடுவேன். That was one of the accusations. இயேசு மேல குற்றம் சாட்டினது குற்றத்துல இது ஒரு குற்றம். என்ன இயேசு என்ன சொன்னாரு,
இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, அதை 3 நாள் நான் கட்டுவேன். One was, I am the son of God. ஒன்று அவர் செய்த முதல் குற்றம், நான் தேவனுடைய குமாரன். And second, talking against the temple. இரண்டாவது தேவாலயத்துக்கு விரோதமாக So பேசினார். both was blasphemies. இவைகள் இரண்டும் தேவ தூஷணம். What happened to that temple? அந்த தேவாலயத்துக்கு என்ன ஆச்சுங்க இப்போ? More than 2000 years, no temple, no sacrifice. 2000 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அந்த தேவாலயம் இடிந்து சுக்குநூறா கிடக்குது. Even that place, எந்த ஆராதனை அங்க நடக்கல, எங்க பலிகளும் செலுத்தப்படல. even that place around that now is owned by 3 people, the Muslim people, the Jewish people, the Christian people. அது மாத்திரமல்ல, அந்த இடமானது 3 நபர்களால, 3 பிரிவு, சபை பிரிவுகளால ஆக்கிரமிக்கப்பட்டது. ஒன்று யூதர்கள், மறுபக்கம் முஸ்லிம்கள், இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்கள். They were so proud of it. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த யூதர்கள் அது குறித்து ரொம்ப பெருமை பாராட்டினாங்க, எங்க தேவாலயம். So friends, you always wonder why they are not listening. Even now, if they just go back and read the scriptures, read those prophecies, they would see that getting fulfilled in front of their eyes. இன்னைக்கு அவங்க வேதத்தை படிச்சு அந்த தீர்க்க தரிசன புத்தகங்களை படிக்கும் பொழுது அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறுச்சுன்னு அவங்களால காண முடியும். It's in their scrolls. அவருடைய தோல் சுருள் அது எழுதப்பட்டிருக்குது. Everything that was going to happen, Isaiah said it beautifully. அவர்களுக்கு நடக்கின்ற ஒவ்வொன்றையும் குறித்து, நடக்க போகின்ற ஒவ்வொன்றையும் குறித்து ஏசாயா அழகாக எழுதி வச்சிருக்கார். Micah talks about the birth of Jesus. இயேசுவின் பிறப்பை குறித்து மீகா என்ற தீர்க்கதரிசி Zechariah சொல்றார். talks about the end days. இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி நாட்களை குறித்து சகரியா தீர்க்கதரிசி எழுதுகிறார். He talks about the land, the end days of the land. அந்த தேசம் கடைசி நாட்களில் என்னவாகும் என்பதை எழுதுகிறார். Prophecies are there. தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. Almost 70% is being fulfilled already. ஏற்கனவே 70% நிறைவேறி விட்டது. And if 70 is fulfilled, you think those remaining 30 is not going to be fulfilled? அந்த தீர்க்க தரிசனத்துல 70% நிறைவேறிச்சுனா மிச்சம் 30% நிறைவேறாம இருக்குமா? See the condition Jesus is talking about in verse 29. He says, "For indeed the days are coming in which they will say, blessed are the barren wombs that never bore and breasts that never nursed." கடைசி இயேசுக்கு அதை தொடர்ந்து சொல்றாரு. 23ஆம் லூக்கா 23ஆம் அதிகாரம் 29. Then they will say to the mountains, fall on us, and to the hills cover us. For if they do this, இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கர்ப்பங்களும் பால் கொடாத முலைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும் குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லத் தொடங்குவார்கள். it happened so many times. இது பல தடவை நடந்திருக்கு. In the time of Nero, when the Jewish families were taken and thrown to hungry lions, imagine if the lion is first going to take the child and grab it and tear it apart, the parents looking, what would happen? நீரோவின் காலத்துல அது நடந்தது. நீரோ யூத ஜனங்களை ஒரு பெரிய அரங்கத்துக்குள்ள போட்டுட்டு, குழந்தை பிள்ளைங்க எல்லாரையும் ஒண்ணா போட்டுட்டு, பசியோடு இருக்கின்ற சிங்கங்களை அந்த அரங்கத்துல அனுப்புவான். அப்ப அது போய் அவங்க பிள்ளைகளை முதல்ல கடிக்கும் பொழுது அவங்க மனசு எப்படி இருக்கும்? அம்மாவுடைய மனசு, the front of the mother, the child is torn apart, how she'll feel? தாய்க்கு முன்பதாக அவருடைய பச்சிளம் குழந்தை பிச்சு பிச்சு போடப்படுகிறது. It happened in Hitler's days. ஹிட்லருடைய காலங்களில் அது நடந்தது. Children were thrown into gas chambers. பிள்ளைகளை அந்த விஷவாயு கொதி கலன்கள்ல தூக்கி போட்டாங்க. The fulfillment is happening. அந்த நிறைவேறுதல் நடந்து கொண்டே இருந்தது. And this word that he says about the mountains fall on us, hills cover us, it's going to happen when Jesus is going to come back again. They are going to look and say, hey, this is the guy who walked by my street. This is the one who walked in our lane. This guy, he lived next to us. We thought he was just Jesus the son of Joseph. Oh, he is the Lord, and you know, it was so close and I didn't receive him. Oh, I'm not able to face him now. Fall on me mountains, cover me hills. அந்த இயேசு திரும்ப வரும்பொழுது, அவர்கள் பகுதிகளிலே வரும்பொழுது, ஓ இந்த இயேசுவா, இந்த இயேசு தான் எங்க தெரு பக்கம் வந்திருந்தாரு, இவர் சாதாரண யோசேப்பின் குமாரன் என்று தான் நாங்கள் நினைச்சோம், இவர் தான் தேவனுடைய ரட்சகரா என்று அவர்கள் இயேசுவை கண்டு பயந்து நடுங்குவார்கள். And history repeats itself. It's still happening among Christians. Even though they have the truth, even though we have the Bible, even though we have everything in front of our eyes explained, we are still standing there in the period of law rather than coming into the period of grace. சரித்திரம் மீண்டும்
நடந்ததையே திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் நாம் இன்னும் திருந்தாம தான் இருக்கோம். அது நிறைவேறியது, நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற போகின்றது. இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, இன்னும் நிறைவேற போகுது. இயேசு திரும்ப வரப்போகிறார். ஆகவே நாம் இன்னும் பிரமாணத்தை பிடிச்சிக்கிறேன், இன்னும் கட்டளைகளை பின்பற்றுறேன், இன்னும் பாரம்பரியத்தை பின்பற்றுன்னு சொல்லிட்டு நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். In 32, let's read. There were also two others criminals led with him to be put to death. அவரோட கூட குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். Isaiah chapter 53, let's turn to ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை திருப்போம். verse 9. 9ஆம் வசனம். And they made his grave with the criminals, but with the rich at his death, because he had done no violence, nor was there deceit in his mouth. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. See, he was hanging there with the criminals. Maybe they thought they will take and throw him also along with the criminals in the grave. அவர் அந்த குற்றவாளிகளோடு தொங்கிக் கொண்டிருக்காரு, அவரையும் தூக்கி மொத்தமா சேர்த்து தூக்கி போட்டிருக்கலாம். But there was a man called Joseph of Arimathea. He came, a rich guy, and he had a new cave there, and he said, I'll give it to Jesus. ஆனா அந்த நேரத்துல அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு என்பவன் வந்து அவன் சொல்றான், நான் ஒரு புதிய கல்லறைய என்னுடைய குடும்பத்துக்காக நான் வெட்டி வச்சிருக்கேன், அதுல இந்த இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். Who told Joseph that you have to give a new grave? அந்த யோசேப்புக்கு உன்னுடைய புதிய கல்லறையை இயேசுவுக்கு கொடுன்னு சொல்லி யார் சொன்னது? The prophecy was there, see friends. அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அங்க இருக்குது. ஐஸ்வர்யவானோடு கூட அவர் இருப்பார். See, those other two criminals, when they died, what did they do? They broke their bones, they killed them, they went through them. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட மற்ற 2 பேர் என்னாச்சு? இன்னும் அவங்க உயிர் போகல. ஆக அவங்க கால்களை அடிச்சு எலும்பை நொறுக்கி அதுக்கப்புறம் செத்த பிறகு அவங்க தூக்கி போட்டுறாங்க. Jesus also was a criminal. He is nothing special there. இயேசு கூட அதோட பிரதான குற்றவாளி. He is not a god there. அங்கே அவர் கடவுளாக இல்லை. He is not a prophet there. அங்கே தீர்க்கதரிசியாக இல்லை. He is not a special man there. அங்கே விசேஷித்த மனிதனாக இல்லை. We don't know what crime these other 2 criminals did. It's not there. But we know that Jesus, the whole city was crying out and saying, crucify him, crucify him. So he was not something so special to be given a special new grave. இந்த குற்றவாளிகள் என்னென்ன குற்றம் பண்ணாங்களோ அதுக்காக தான் அவங்க கொலை செய்யப்படுறாங்க. ஆனா இயேசு கொலை செய்யப்படும் பொழுது மட்டும் ஊரே திரண்டு சொல்லுது, அவரை கொலை செய்யும், அவரை சிலுவையில் அறையும். So it sounds like he's a great criminal. அதனால அவர் மிகப்பெரிய குற்றவாளியா? But every word that was prophesied about his death was getting fulfilled. என்ன நடக்குதுன்னா அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறுகின்றது. So friends, my Jesus never died out of accident. He never died suddenly. He never died and you have to think and cry about him. You just, every time I think about it, more and more it makes me say, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. You promised it and you prepared this lamb before the foundation of the earth, and you know fulfilled it so beautifully. It's before my eyes and it's available. Thank you, thank you. I cannot but say thank you. இயேசு கிறிஸ்துவின் மரணம் திடீரென்று தற்செயலாக ஏதோ யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் ஏதோ ஜனங்களுடைய கூக்குரலால் நடந்ததல்ல. ஒவ்வொரு அசைவுகளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும், ஒவ்வொரு அதனுடைய முன்னேற்ற காரியங்களும் தீர்க்க தரிசனத்தின் ஒவ்வொரு பகுதியும் நிறைவேறி கொண்டு முடிக்கின்ற காரியமாக இருக்கிறது. This man was from Cyrene. It was an island in the Mediterranean Sea. He had come that side. You know, something was taking place somewhere, everywhere was taking place and getting fit into that prophecy. It was not a drama that one director played it out, you know. இது வந்து ஒரு பெரிய ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் அது ஏற்கிறது இல்லை. ஒவ்வொரு காரியம் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஒவ்வொரு இடத்திலிருந்து ஆட்கள் எழும்பி அங்கே அதற்கு நேராக வருகிறார்கள். God was directing it. யார் அந்த டைரக்டர்? தேவனே. God was in control of it. தேவனே அதை வந்து இயக்குகின்றார். God was in control of it. தேவன் அதை செயல்படுத்துகின்றார். And now let's continue to read. அவர்தான் அதற்கு கட்டுப்பாட்டுக்கு கீழாக இருக்கின்றார். Let's continue to read verse 32.
32ஆம் வசனத்தை படிப்போம். There were also two other criminals led with him to be put to death, and when they had come to the place called Calvary, there they crucified him and the criminals, one on the right hand and the other on the left hand. See, Jesus was crucified just like another criminal. 32ஆம் வசனம், குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் அவரோட கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப இயேசு ஒரு சாதாரண ஒரு ஆளா தான் இருக்காருங்க. Then Jesus said, Father, forgive them, for they do not know what they do. அப்பொழுது அவர் சொல்ற, பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுடைய குற்றத்தை மன்னியும் என்று 34ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார். He cries out. See, Jesus is crying out for these people, praying even in the time of agony, even at the point of death. He is still praying for those people and saying, Lord, forgive them, for they do not know what they are doing. Lord, please, a prayer of intercession, a prayer praying with birth pain. God, they don't know, Lord, they don't know, Lord, forgive them, Lord. தான் சாகின்றார், தன்னுடைய உயிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறது, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கின்ற அந்த வேளையிலும் கூட தன்னை கொலை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்றார். என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவருடைய குற்றத்தை மன்னியும். பரிந்து பேசுகின்றார் அவர்களுக்காக. He is interceding even then. அங்கேயும் அவர் பரிந்து பேசுகிறார். It's like saying, for your sake I came, for your sake I came, please accept it, then only you won't face death. Like how I am facing that, I'll win it, but you won't win it, you'll go and get caught with Satan. Please, please, he was interceding for them. அவர்களுக்கு மறைமுகமாக என்ன ஒரு காரியம் சொல்லுது என்னன்னா, நீங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம நீங்க பண்ணினே இருக்கீங்க, எனக்கு இந்த தண்டனை வந்தது உங்களால தான், நீங்க பாடு அனுபவிக்க கூடாது என்பதற்காக நான் அனுபவிக்கிறேன், ஆனா நீங்க மனம் திரும்புங்க, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொல்றார். Friends, the same thing is happening still today. It's happening. Jesus is there. He is sending prophet after prophet, he is sending people after people, he is sending teacher after teacher to tell you the truth, and yet we are still in blindness, still there. இன்றைக்கும் அதே நடந்திருக்குது. ஆண்டவராகிய தேவன் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், போதகர்களை அனுப்பினார், வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆட்களை அனுப்பினார், ஆனால் இன்னும் நாம் உணராமல் நமக்கு தெரிந்த காரியத்தையே செய்து கொண்டிருக்கின்றோம். And it says here, then Jesus said, forgive them, for they do not know what they are doing, and they divided his garments, cast lots, and the people stood looking on, but even the rulers with them sneered, saying, he saved others, let him save himself, if he is the Christ, the chosen of God. The soldiers also mocked him. 34 அப்பொழுது இயேசு, பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால், தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். So people who are asking that question today, it's not something new. இன்றைக்கு நமக்கு ஜனங்க சில கேள்விகளை நம்ம கேட்கும் பொழுது நமக்கு அது புது கேள்வி கிடையாது, ஏற்கனவே அது மாதிரி கேள்வி கேட்டவங்க தான். Even in the time of when Jesus was there, right in front of Jesus' face, they asked him, why don't you come down? இன்னைக்கு சொல்றாங்கல்ல, அவர் கடவுளானா ஏன் சிலுவையில இருந்து இறங்க கூடாதுன்னு. இயேசு அங்க தொங்கி நிற்கும் அதுதான் சொன்னாங்க, இவர் கடவுளானால் சிலுவையில ஏன் இறங்கல? He didn't come to get down, friends. அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்காக இந்த பூமியில வரல. And I'll tell you a secret, the people never put him on the cross, he went to the cross, he gave his life. இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், ஆழ்ந்த காரியத்தை. ஜனங்கள் ஏதோ அவங்களுடைய திறமையால, அவங்களுடைய செல்வாக்கால, வலிமையால சிலுவையில் போய் இயேசு அவங்க அறையில, இயேசு தம்மை அவர்கள் அறைவதற்கு ஒப்பு கொடுக்கின்றார். When he stands before Pilate, he says, if you do not get that authority from above, you cannot put your hand on me, I lay down my life for my sheep. இயேசு கிறிஸ்து பிலாத்துவினிடத்தில் சொல்லும் பொழுது சொல்றாரு, அவன் விடுதலை பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனிடத்திலிருந்து ஒன்று உனக்கு வழங்கப்படாவிட்டால் நீ நினைத்தாலும் அது நடக்காது, நான் என் ஆடுகளுக்காக என் ஜீவனை நான் தருகிறேன். You are breaking churches, you are killing people, you are killing pastors, you are doing things, you think it's because of your authority, your power, your strength.
சில ஜனங்கள் உங்களை சொல்லுகின்றேன், நீங்கள் சபைகளை துன்பப்படுத்துகிறீர்கள், சபை போதகர்களை அடிக்கிறீர்கள், சபை விசுவாசிகளை துன்பப்படுத்துகிறீர்கள், உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு நினைச்சு நீங்க பண்றீங்களா? You think God is so weak and you are so strong? ஆண்டவர் ரொம்ப பலவீனமானவர், நீங்க ரொம்ப பலசாலிங்க நினைச்சிருக்கீங்களா? No. இல்லை. God has given you that, I love that thing to happen, because that place, that person should have fallen as a seed, and when one seed falls, get a great big, plant. அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடப்பதற்கு தேவன் அனுமதிச்சார். அந்த குறிப்பிட்ட நபருடைய, நீங்கள் கொலை செய்கின்ற அந்த குறிப்பிட்ட நபருடைய அந்த ஒரு துளி ரத்தம் மாபெரும் சபையின் வித்தாக அது மாறுகிறது. Every place that it happened, great churches, great revivals happen in that place. ஒவ்வொரு முறையும் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் வந்து அந்த இடத்துல எல்லாம் மாபெரும் எழுப்புதலும் சபை பெருக்கமும் ஏற்பட்டது. There are wise people also on this earth. They said, don't touch a Christian. You touch him, he is like a bed bug. You smash one, plenty will come. அதுல சில ஞானிகளும் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கிறிஸ்தவனை நீ நசுக்காதப்பா, ஏன்னா அவன் ஒரு மூட்டைப்பூச்சி மாதிரி, நீ நசுக்குனினார் அவன் லட்சக்கணக்கில் பெருகினே இருப்பான், அதனால அப்படியே விட்டுடு அவனை. But there are still fools who don't understand it. ஆனா அவ்வளவு ஞானிகள் சொன்னாலும் கேட்காத முட்டாள்கள் See, everything that happened to Jesus here is prophesied. Psalm 22, let's read it. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் 23ஆம் சங்கீதமும் நிறைவேறி கொண்டு வருகிறது. Psalm 22. 22ஆம் சங்கீதம். Okay, let's read 22. சங்கீதம் 22. Verse 16 we'll read from. 16 இருந்து படிப்போம். For dogs have surrounded me, the congregation of the wicked has enclosed me. They pierced my hands and my feet. I can count all my bones. They look and stare at me. They divide my garments among them, and for my clothing they cast lots. From verse 16. 16 இருந்து நம்ம படிப்போம். நாய்கள், சங்கீதம் 23 வசனம் 16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். They divide my garments among them, and for my clothing they cast lots. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போடுகிறார்கள். Psalm written by David. இதெல்லாம் தாவீது எழுதின சங்கீதம். 1000 years before Jesus came. இயேசு கிறிஸ்து வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Maybe he was thinking of his sufferings when he was writing. ஒருவேளை நினைச்சிருக்கலாம் அவருடைய வேதனையை தான் அவர் எழுதினாருன்னு. That's what he did. He wrote when he was happy, he wrote a happy psalm. When he was in suffering, சில நேரத்தில் அவருக்கு நடந்தது கூட அவர் எழுதுறாரு. சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷத்தை எழுதுறாரு, தன் வேதனைப்படும்போது அந்த வேதனை எழுதுறாரு. But he never knew that he was prophesying about the Messiah. ஆனால் அவர் தன்னையும் அறியாமல் வரப்போகின்ற மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதுகிறார் என்று அவருக்கே தெரியாமல் எழுதுறார். Did the Romans read this and then cast lots there and take off his clothes just to fulfill this? No. இதெல்லாம் ரோமர்கள் படிச்சிட்டு அந்த தாவீது ராஜா எழுதினாரு, ஆகவே அதை நம்ம நிறைவேற்றுவோம் சொல்லிட்டு பண்ணாங்களா? அவங்களுக்கு சங்கீதனால என்னன்னு தெரியாது. This is written by a different person in a different place in a different time period in a different situation. இது எழுதப்பட்ட பொழுது ரோமர்களே முதல்ல அங்க இல்ல. அவர் ஏதோ காலகட்டத்தில் 1000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்டு 1000 வருஷத்துக்கு முன்பதாக ஏதோ வேற ஒரு சூழ்நிலையில் எழுதப்பட்டது. So if you இதெல்லாம் அவங்க பார்த்தே இருக்க மாட்டாங்க. If you want to deny the Bible, deny it. இவ்வளவு தெரிந்தும் வேதாகமத்தை நிராகரிக்க விரும்பினால் நீ நிராகரிக்கலாம். Anyhow, I am not going to answer for your sins. உங்களுடைய பாவத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. You are not going to answer for my sins. என்னுடைய பாவத்துக்காக நீங்கள் பதில் சொல்ல முடியாது. And that is why for me not to sin and not to fall short of God, I am doing what God told me to do. ஆகவே தேவன் என்னிடத்தில் கணக்கு கேட்காதபடிக்கு எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கின்றேன். What God told me to inform you, I am informing you. உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். Every bit, every information, every move regarding the death and resurrection of Jesus was a fulfillment what God had already pre-planned and prophesied to us. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கும் அவர் தன்னுடைய உயிரை தருவதற்கும் அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதும் எல்லாம் ஒவ்வொன்றாக அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல். So don't waste your time sitting and mourning. Get up, rise from those ashes and go and proclaim the good news. That is what I am telling you every day. ஆகவே நீங்கள் உட்கார்ந்து கொண்டு சாம்பலிலும் அந்த புலம்பலிலும் உட்கார்ந்து இருப்பதை எழுந்து
தூசியை உதறி தள்ளிவிட்டு இந்த உயிர்த்தெழுந்த இரட்சகரை குறித்து உற்சாகத்துடன் வெளியே புறப்பட்டு சென்று சொல்லுங்கள், பறை சாற்றுங்கள். Don't wait when Easter Sunday will come to eat duck. Okay, every day you can eat duck, but there are people, there is your family friends, there is your children there is your grandchildren who is marching fast to hell. What are you going to do about it? இதை குறித்து பேசாம இருந்துடாதீங்க, காத்துக்கினே இருக்காதீங்க. ஈஸ்டர் வரப்போகுது, ஈஸ்டர் வந்த பிறகு ஈஸ்டருக்குன்னு ஒரு வாத்துக்கறியை நான் சாப்பிட போறேன்ட்டு அந்த ஈஸ்டர் வாத்துக்காக காத்துன்னு இருக்காதீங்க. உங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உங்க சொந்தக்காரங்களாம் நரகத்தை நோக்கி வேகமா போயின்னு இருக்காங்க. நீங்க ஈஸ்டருக்காக காத்துன்னு இருக்கீங்க. Tell them about Jesus. இயேசுவை பற்றி இப்பவே சொல்ல ஆரம்பிங்க. Open up your house and have a prayer. Tell people about Jesus. உங்க வீட்டை திறந்து கொடுங்க, வீட்டுக்குள்ள ஜெபத்தை நடத்துங்க, பக்கத்துல இருக்க ஆட்களை கூப்பிடுங்க, உறவினர்களை அழைத்து கொண்டு வாங்க. Throw out all the sinful things, sitting and drinking in your house, gambling in your house. Throw that out. Clean it of all those, sinful things in your house. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குடிப்பழக்கத்திற்கான காரியங்கள், புகைப்பிடிப்பதற்கான காரியங்கள், விபச்சாரத்துக்கான காரியங்களை தூக்கி வெளியே வீசி எறிந்து உங்கள் வீடை ஜெப வீடாக திறந்து தாருங்கள். That is the leaven that you have to get rid of. அதுதான் நீங்கள் தூக்கி எறிய வேண்டிய புளிப்புள்ள அப்பம், புளிச்ச மாவு அதுதான். Wash your house with the blood of Jesus. அந்த உங்க வீட்டை இயேசுவின் இரத்தத்தால கழுவுங்க. And if you want to continue to live in sin, please don't call yourself a Christian. ஆனாலும் இவ்வளவு சொல்லிய பிறகும் நான் இன்னும் பாவத்தில் தான் வாழ்வேன் என்று நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தயவு செய்து கிறிஸ்தவன் வெளியில சொல்லாதீங்க. See, for some people's house I'm really scared to go there, because if I go there and sit there and talk there and eat and have fellowship with them, I partake of their sin. சிலருடைய வீடுகள், கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிற சிலருடைய வீடுகளுக்கு நான் போகிறதுக்கே என் கை கால் நடுங்குது. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள், ஆனா இன்னும் மனம் திரும்பாம பாவத்திலும் சாபத்திலும் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய வீட்டில் விருந்து நான் சாப்பிடும் பொழுது அவருடைய பாவத்துக்கு பங்காளியா நான் மாறுறேன். Friends, when I think of them, sometimes I get up in the night and cry with a burden for them. ஆகவே இப்படிப்பட்ட ஆட்களை நான் நினைக்கும்போது திடீரென்று இரவிலே தூக்கத்திலிருந்து எழுந்து அவர்களுக்காக அழுது ஜெபம் பண்றேன். The more I study this and study it, the burden is coming more and more for me. இன்னும் இதை குறித்து அதிகமாக படிக்க அவர்களை குறித்த பாரம் எனக்குள் இன்னும் அதிகமாக எழும்புகிறது. I've heard Christians so coolly say, no, he drinks only a little bit, he just smokes 2 cigarettes. Friends, what is wrong with you? இன்னும் ஒரு சிலர் பெரிய தப்பு சின்னது மாதிரி அவங்க நினச்சி அவன் இப்போ அதிகமாக 4-5 பாட்டிலாம் குடிக்கிறதில்ல, ஒரு பாட்டில் தான் குடிக்கிறாரு. நிறைய சிகரெட்லாம் இப்போ பிடிக்கிறதில்ல, ஒரு 2 தான் பிடிக்கிறார் ஒரு நாளைக்கு. Every word that comes from the mouth, they have a prefix for it with a bad word. அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னால ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவாங்க. We are plain, friends, we are plain, actually we are plain with the devil. ஆகவே நண்பர்களே, நாம் விளையாடின்னு இருக்கோம், சொல்லப்போனா சாத்தானோடு விளையாடின்னு இருக்கோம். Please தயவு செய்து take some time to save yourself and save your generation. உங்களையும் உங்களுடைய சந்ததியையும் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ள முயற்சி எடுங்க. Jesus loves the sinner. இயேசு பாவிகளை நேசிக்கிறார், but he hates the sin. ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். That is why he could easily take Rahab into that family of his. ஆகவே தான் பாவியாக இருந்த அந்த ராகாப்பையே தன்னுடைய வம்சத்தில் அவர் கொண்டு வர முடிகிறது. Because she spoke words of faith, she believed in God. ஏனென்றால் அவர் இரட்சகரை விசுவாசித்தாள், கர்த்தருடைய விடுதலையை